இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக அற்புதமாக இந்த தவ காலத்தில் ஒவ்வொரு நாளும் மாலையில் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளை தியானித்து இந்த கல்வாரி வழியில் பங்கெடுத்து அந்த ஆண்டவருடைய சிறப்பான ஆசீர்வாதத்தை நாம் இந்த தவ காலத்தில் பெற்று வருகின்றோம். தவக்கால தொடக்கத்தில் திருச்சபையும் இறை வார்த்தையும் நமக்கு கொடுத்த அழைப்பு, நாம் இந்த தவ காலத்தில் ஜெபம் செய்ய வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். எனவே இன்றைய நற்செய்தியை நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது அந்த மூன்றாவது சிந்தனை தர்மம். பிறருக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அதுவும் இந்த தவ காலத்தில் நம்மளுடைய ஆடம்பரமான வாழ்க்கைகளை எல்லாம், வீண் செலவுகளை எல்லாம் நாம் சேமித்து நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மேலான அழைப்புக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய அந்த வாசகத்தை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். இந்த ஏழை லாசர், பணக்காரர். இதில் ஒரு அழகை நாம் பார்க்கலாம். இயேசு அந்த பணக்காரருக்கு பெயரையே கொடுக்கவில்லை. ஒரு பணக்காரர், அவருக்கு பெயரையே கொடுக்கவில்லை இயேசு. ஆனால் ஏழைக்கு லாசர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரை கொடுக்கின்றார். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் அந்த ஏழைக்கு லாசர் என்று பெயரை கொடுக்க வேண்டும், ஒரு பணக்காரருக்கு பெயரை கொடுக்கவில்லை? ஏன் என்று சொன்னால், அந்த பணக்காரர் மனிதனாக வாழ்வதற்கே தகுதி இல்லார், மனிதனாக வாழ்வதற்கே அருகதையற்றவர். ஏன் என்று சொன்னால், மிருகமாக வாழ்ந்திருக்கின்றார். தனக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தன் கண் முன்னே வேதனைப்படுகின்ற ஒரு மனிதன், அவனை அந்த மனித மாண்போடு நடத்தாத ஒரு மிருகமாக வாழ்ந்ததால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பணக்காரருக்கு பெயரையே கொடுக்க அவர் விரும்பவில்லை. பெயர் என்பது ஒரு மனிதருக்கு மாண்பையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடியது. எனவே இயேசு அவருக்கு பெயரை கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு பணக்காரர் பெயரை கொடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த பணக்காரர் கடவுளை நம்பாமல் வாழ்ந்திருக்கின்றார், மனித மிருகமாக வாழ்ந்திருக்கின்றார். அவர் மனித மாண்போடு வாழவில்லை என்பதைத்தான் இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஏழைக்கு லாசர் என்று கொடுப்பதால், ஏன் ஏழை? அப்ப பணக்காரன் என்கிட்ட பணம் இருந்தா, வசதி இருந்தா, நான் அப்ப மோட்சத்துக்கு போக மாட்டேனா? அப்ப விண்ணகத்துக்கு போக மாட்டேனா? அப்படி அல்ல. அந்த பணக்காரரிடம் இருந்த அந்த வாழ்க்கை என்ன, அவருடைய எண்ணம் எல்லாம் தன்னிடத்தில் இருந்த பொருள், பணம், செல்வம், இதுதான் அவருடைய உலகம். ஆனால் ஏழை லாசர் கடவுளை மட்டுமே நம்பி வாழ்ந்தார். கடவுள்தான் அவருக்கு எல்லாம். எனவே அப்படி கடவுளை நம்பி வாழ்ந்ததால் அவர் விண்ணகத்தை சேர்ந்தார். ஆபிரகாமின் மடியில் மகிழ்ந்தார். விண்ணக வாழ்வை தான் இறந்த பின்பு அவர் பெற்றுக்கொண்டார். காரணம், அவர் விண்ணகத்தையும் மேல் நோக்கி கடவுளை நோக்கி வாழ்ந்தார், கடவுளை நம்பி வாழ்ந்தார். ஆனால் பணக்காரன் பகட்டான ஆடை, மிக விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து சுவையான அருள் சுவை உணவுகளை எல்லாம் உண்டு தான் தோன்றித்தனமாக சுயநலத்தோடு கடவுளை மறந்த மிருகமாக அவர் வாழ்ந்ததால் அவர் பாதாளத்திற்கு செல்கின்றார், அணையா நெருப்புக்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, கடவுள் நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கின்ற பணம், பொருள், செல்வம் எல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்தார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். அவையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் கடவுளை நம்பி வாழ வேண்டும். இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம், வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ பேர் பணத்தையும் இந்த உலக செல்வங்களையும் சேர்த்து சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் இறந்தபோது அவை ஒன்றுக்கும் உதவாமல் சென்றிருப்பதை நாம் உலக வரலாற்றில் கண்கூடாக பார்க்கின்றோம், நாம் செய்தித்தாள்களில் வாசிக்கின்றோம். எத்தனையோ மனிதர்கள், அரசியல் தலைவர்கள், மாமனிதர்கள், அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இறந்த பின்பு அவையெல்லாம் ஒன்றுக்கும் பயன்படாமல் சென்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, கடவுள் நமக்கு வசதி வாய்ப்புகளை, செல்வங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவற்றை வைத்து நாம்
மகிழ்ச்சியாக மனநிறைவோடும் கடவுளை நம்பியே வாழ வேண்டும். அதுதான் இந்த ஏழை லாசர் பணக்காரன் ஓமையிலிருந்து இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம். நான் உனக்கு ஆசீர்வாதமாக செல்வங்களை கொடுத்திருக்கிறேன், பணத்தை கொடுத்திருக்கின்றேன், மாட மாளிகையை கொடுத்திருக்கின்றேன், விலை உயர்ந்த வாகனங்களை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அனைத்தையும் நான் கொடுத்தேன். எனவே என்னை நம்பி என்னை நோக்கி வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடிய அற்புதமான வாழ்க்கை பாடம். அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர். இந்த மனித செல்வங்களின் மீது, இந்த உலக செல்வங்களின் மீது, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிட்டோம். எனவே நம்மிடத்தில் இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு மேலும் மேலும் நாம் ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும். இயேசுவை நம்பி வாழ்கின்ற பொழுது நாம் பேறு பெற்ற மக்களாக வாழ முடியும். என்னிடத்தில் இருக்கின்ற செல்வங்களை வைத்துக்கொண்டு நான் கடவுளை நம்பி வாழ்கின்ற பொழுது இன்றைய திருப்பாடல் அழகாக நாம் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பேன். அப்ப நீரோடையோரம் நடப்பட்ட அந்த செடி மரம் எப்பொழுதுமே வளமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். காரணம், அது எப்பொழுதுமே தனக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டே இருக்கும். அந்த ஆற்றங்கரை ஓரமாக, நீரோடை ஓரமாக இருக்கக்கூடிய மரம் செடிகள் எப்பொழுதுமே செழிப்பாகவும் வளமையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசுவோடு இணைந்த நிலையில் வாழக்கூடியவர்கள் எப்பொழுதுமே வளமையாக இருப்பார். இயேசுவோடு இணைந்த நிலையில் வாழக்கூடியவர்கள் எப்பொழுதுமே செழிப்பாக இருப்பார்கள், வளர்ச்சியை காண்பார்கள், முன்னேற்றத்தை காண்பார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரி, கடவுளை நம்பி இயேசுவை நம்பி வாழ்வோம். நமது வாழ்வை எப்பொழுதுமே செழிப்பாகவும் வளமையாகவும் பேறு பெற்ற மக்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். ஆம்.